234 சட்டமன்ற தொகுதியில கம்பம் சட்டமன்ற தொகுதி தான் ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதியா இருக்கு. இங்க அரசு கல்லூரி இல்ல. கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஒரு அரசு கல்லூரி இன்றைய காலகட்டத்தில் படித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய பாடங்கள் நிறைந்த கல்லூரியாக அந்த கல்லூரியை கொண்டு வருவேன். அதற்கு அடுத்தபடியாக இளைஞர்கள், பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து விளையாட்டுகளும் உள்ளடக்கிய ஒரு விளையாட்டு அரங்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். இங்க ரெடிமேட் ஜவுளி உற்பத்தி ஆடையகம் அதிகமாக இருக்கு. இதை சந்தைப்படுத்தணும் அப்படின்னா இதை உலக சந்தைப்படுத்தணும், இந்தியா முழுவதும் இதை சந்தைப்படுத்தணும், தமிழகம் முழுவதும் இதை சந்தைப்படுத்தணும். அப்போ சந்தைப்படுத்துவதற்கு ரெடிமேட் ஜவுளி வர்த்தக பூங்கா ஒன்றை கம்பத்தில் அமைப்போம். அது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் ஒரு சிலர் கேட்குறாங்க, மத்திய மாநில அரசு தொழிற்சாலையை கொண்டு வரலைன்னா என்ன செய்வீங்க? கொண்டு வரலைன்னா நானே ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவேன். மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து மக்களை பங்குதாரர்களாக வைத்து ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவேன். திட்டமிடல் தான் இங்க முக்கியம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரியான திட்டமிடல் இருந்தால் நிச்சயமாக அத்தனையும் சாத்தியம். விசில் அடிக்க ரெடியா? கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா. நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில்.